உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் உங்களை ஃப்ரெண்டை விட அதிகமா மதிக்கிறேன் டாக்டர் சிவா. நான் விரும்பினதெல்லாம் உங்ககிட்ட காதலுக்கான அந்த 3 வார்த்தைகளை சொல்லணும்னு தான். ஆனா இப்ப ஏற்பட்ட உறவுல நீங்க என்கிட்ட சாரி தேங்க்யூ சொல்ற உரிமையே பறிச்சிட்டீங்க டாக்டர் சிவா. நீங்க என்னோட ஃப்ரெண்டா இருக்கீங்களா? என் புள்ள சிந்தன கண்ணீரை சாதகமா பயன்படுத்திட வேண்டியதுதான். ரீமா சென், இங்க வாமா. நான் உன்னை ஆசீர்வாதமே செய்யல. அவங்க கூப்பிடுறாங்கல்ல, போமா. இருக்கட்டும் இருக்கட்டும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ ரொம்ப அழகா இருக்க. இன்னைக்கு உன் நலங்களை எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கல்ல. என் புள்ளைய தவிர. அங்க பாத்தியா, எதுக்குதான் இவ்ளோ எமோஷனல் ஆகுறானோ தெரியல. அவன் இங்க வரவே விரும்பல தெரியுமா? நான் தான் அவனை கட்டாயப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். வெளியால் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இங்க ஏதோ படம் எடுக்கிற மாதிரி நினைச்சுப்பாங்க. பையன் ஒருத்தைய காதலிச்சிருக்கான். ஆனா அவளுக்கு இன்னொருத்தன் கூட கட்டாய கல்யாணம் நடக்குது. பாவம், அவனால எதுவும் செய்ய முடியல. சரி, நீ சந்தோஷமா இரு, சரியா? சரி, நாங்க கிளம்புறோம். அந்த குடும்பத்தோட 2 பிள்ளைங்களும் என் 2 பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஓவரா விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வைத்தியத்தை பண்ணிதான் ஆகணும். யாராவது அவங்க போனை மறந்துட்டு போவாங்களா? இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஒருத்தர் எப்படி அவங்க போன் இப்படி மறக்கலாம்? போன் ஒருத்தருக்கு எவ்வளவு முக்கியம். அதை எங்க வச்சீங்களோ தெரியல. உங்களுக்கு ஞாபக சக்தி இப்பெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தினமும் காலையில பாதாம் சாப்பிடுங்க. டாக்டர் சார், நான் சாக விரும்பல. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. எனக்கு என்னமோ உங்க மண்டைக்குள்ள ஏதோ கெமிக்கல் ஓடுதுன்னு நினைக்கிறேன். நான் சாக விரும்பல டாக்டர், நான் சாக விரும்பல டாக்டர். டாக்டர் சார், டாக்டர் சார். முதல்ல ரஞ்சன் யாரும் ஞாபகம் இல்ல. இப்ப போனை மறந்துட்டீங்க. நான் சாக விரும்பல. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. நீங்க தயவு செஞ்சு உண்மையா சொல்லுங்க. என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா என்ன? காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. உங்க ஞாபக சக்தி காப்பாத்துங்க டாக்டர், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. எனக்கு என்னமோ உங்க மண்டைக்குள்ள நிஜமாவே ஒரு கெமிக்கல் ஓடுதுன்னு நான் சாக விரும்பல. ப்ளீஸ் என்ன
சொல்லுங்க டாக்டர் சிவா, நீங்க போன அப்படின்னா எனக்கும் ஆபத்து அதிகமாயிட்டே இருக்கு. நாளைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. சிவா அதுக்கும் கண்டிப்பா இங்க வருவான். அதனால இந்த இனிமையான சந்தர்ப்பத்துல கொஞ்சம் விஷத்தை கலந்து தானே ஆகணும். இவங்களோட நெருக்கத்தை ஒரேடியா விளக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. போன் உங்ககிட்ட தான் இருக்குங்கிறத மறந்து போற அளவுக்கு உங்களுக்கு ஞாபக மறதி அதிகமாயிடுச்சு. என்னாச்சு டாக்டர் சிவா? எல்லாம் ஓகே தானே? என்னாச்சு உங்களுக்கு? என் மூளை, என்னோட ஞாபக சக்தி. நீ நீ என்ன சொல்ற? இதெல்லாம் லைட்டா பேச வேண்டிய விஷயம் இல்ல. இதெல்லாம் ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா யாருக்கு என்னாகும்னு சொல்ல முடியாது. வெளியே பார்க்க எவ்வளவு ஃபிட்டா இருந்தாலும் சரி, அவன் மனசுக்குள்ள என்ன பிரச்சனை ஓடுதுன்னு, என்ன டிஃபெக்ட் இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியாது, தெரியவும் தெரியாது. சரி, ஐம் சாரி. நான் தப்பான அர்த்தத்துல சொல்லல. நான் இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? ஏன்னா ரஞ்சன் எப்பெல்லாம் உங்களை பாக்குறானோ அப்பெல்லாம் ஓடிடுறான். அவனுக்கு உங்களை தெரியுதுன்னு நல்லா தெளிவா தெரியுது. ஆனா நீங்க என்னடானா உங்களுக்கு அவன் யாருனே தெரிய மாட்டேங்குது. பரவாயில்ல, இருந்தாலும் நான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தர மாட்டேன். சரியா? ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. என்னோட ஞாபக சக்தி இருக்கேன், அது வீக்கா தான் இருக்கு. ஆனா நீ என்னை விட ரொம்ப மோசமா இருக்க. ஏன்னா உனக்கு இப்ப ஃப்ரெஷ்ஷா சொன்ன வார்த்தை கூட ஞாபகம் இல்ல. என்ன சொல்றீங்க? அதான் ஃப்ரெண்ட்ஷிப்ல நோ சாரி நோ தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஷிப்ல நோ சாரி நோ தேங்க்யூ. ஃப்ரெண்டுங்கிற முறையில நான் உங்க மனசை கஷ்டப்படுத்தியிருந்தேன்னா நான் முழு முயற்சி செஞ்சு இனிமே மறுபடியும் அந்த தப்பை நான் செய்யாம பாத்துக்கிறேன். ஃப்ரெண்டானா மட்டும் போதுமா? ஃப்ரெண்டா நடந்துக்கணும்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.